இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் பென்டிரைவ் கிடைக்கலையா? மனிஷா, இந்த லவ் பேண்ட் எது? அது ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தாங்க. இந்த ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்தேன். இத மனிஷாக்கு கிஃப்டா தானே கொடுத்தீங்க? திரும்ப இது எப்படி இங்க வந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ்கா இருந்தாலும் லவ்வர்ஸ்கா இருந்தாலும் இந்த லவ் பேண்ட ஒரு வாட்டி கொடுத்துட்டா மறுபடியும் எப்பவும் கழட்டவே கூடாதாமே சஞ்சனா சொன்னா. அப்புறம் எப்படி இது திரும்ப இங்க வந்துச்சு? அது அது வந்து லக்ஷ்மி, மனிஷா கழட்டி கொடுத்துட்டா. என்னங்க சொல்றீங்க நீங்க? நீங்களும் மனிஷாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, அது எப்படி கழட்டி கொடுத்தா அவ? தெரியல லக்ஷ்மி, என் மேல என்னமோ அவ கோவமா இருக்கா. அந்த கோவத்துல அவ கழட்டி கொடுத்துட்டா. நான் உன் போனை உனக்கு தான் கொடுத்தேன், நீ தான் அதை வாங்காம லேட் பண்ணிட்ட. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என் கையில போனை கொடுக்கல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் போனை நீ மரியாதையா கொண்டு வந்து கொடுத்துரு. அம்மா தாயே, தயவு செஞ்சு நீ திட்டாத. எப்படியாவது போய் அவனை தேடி பிடிச்சி உன் போனை கொண்டு வர. நின்றா. இந்த பக்கம் தானே வந்தான், திடீர்னு எங்க போயிட்டான்? எனக்கு தெரிஞ்சா நானும் அவன் பின்னாடியே போயிருப்பேன்ல. சும்மா மண்ணாங்கட்டி டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு. ஏன் டவுட்ஸ்? மண்ணாங்கட்டி டவுட்ஸா? அத வேற என்னன்னு சொல்லுவாங்க? சும்மா லூசுத்தனமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருப்ப. உனக்கு உடம்பு தான் வளர்ந்திருக்கே தவிர பிரெயின் வளரவே இல்ல. பிரெயின் வளராதது உனக்கு. உங்க வீட்ல இருந்து எங்க வீடு வரைக்கும் அந்த போனை பத்திரமா கொண்டு வந்தல்ல, அதை என் கையில பத்திரமா கொடுக்க முடியல. மொட சாம்பிராணி. என்ன சொன்ன? நான் மட சாம்பிராணியா? எனக்கு இருக்கிற ஷார்ப்னஸ்க்கு என்ன சுத்தி இருக்கிறவங்கள ஆட்டி படைப்பேன் தெரியுமா? பாரா, எப்படி ஆட்டி படைச்சேன்னு இப்பதான் நான் பார்த்தனே. அட்லீஸ்ட் தெருவுல இருக்க அந்த திருடனை உன்னால பிடிக்க முடியல. ஏய், ஏப்பா, இவங்க பேசுற இந்த விலங்காத பேச்ச கேட்கறதுக்கு ஓடி போறதே பரவாயில்லப்பா. அதோ அங்க இருக்கான். டேய், நில்றா. நில்லு. இந்தாம்மா உன் போன். இப்ப பத்திரமா குடுக்குறேன், நீயும் பத்திரமா உள்ள வச்சுக்கோ, சரியா? விவேக், உன் கையில காயம் பட்டிருக்கு, ரத்தம் வேற வருது. பரவாயில்ல விடு, சின்ன காயம் தான். இல்ல, இந்த மாதிரி காயத்தெல்லாம் அப்படி ஈஸியா எடுத்துக்க கூடாது. நீ வா, வீட்டுக்கு போலாம். கட்டி விடுறேன். சின்ன காயம் தான் ஜானு. நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? நீ வா. லக்ஷ்மி, நீதானம்மா? நான் நினைச்சேன் இந்த வீட்ல எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீதான் முதல்ல வந்து பாப்பேன்னு. சரி, முதல்ல டேப்லெட் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த இருமல் அதிகமாச்சுன்னா கஷ்டமா இருக்கும். வீட்ல எந்த சத்தமும் கேட்கல? யாருமே இல்லையாம்மா? ஹன்சிகாவை தவிர வேற யாருமே இல்ல பாட்டி. அத்தையும் அவரும் சேர்ந்து அது ஏதோ கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டருக்காக வெளியில போயிருக்காங்க. மாமாவும் விவேக்கும் சேர்ந்து ஆபீஸ் போயிருக்காங்க. அப்புறம் சின்ன அத்தை யாரும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அவங்கவுங்க வேலையில அவங்கவுங்க பிஸியா இருக்காங்கன்னு சொல்லு.
ஹலோ, ஹாய் ஹன்சிகா. எதுக்கு ஃபோன் பண்ண? இதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணலனா ஏன் ஃபோன் பண்ணல பேபின்னு கேப்ப. இப்போ ஏன் ஃபோன் பண்றேன்னு கேக்குற. வாட் இஸ் திஸ் பேபி? நான் முன்ன இருந்த நிலைமை மாதிரி இப்ப இல்ல. அதனாலதான் நான் நடந்துக்கிற விதமும் மாறிடுச்சு. ஓ, உன் நடவடிக்கை மாறும்போது என்னோட பிஹேவியரும் கொஞ்சம் போல்டா மாறணும்ல. வாட் யூ மீன்? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்கேன். இன்னும் அந்த பார்சல் அங்க வரல. அதோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நான் அனுப்புன பார்சல்னு தான் நினைக்கிறேன். போய் வாங்கிக்கோ. சொல்லுங்க. மேடம், அன்சிகாங்கிறவங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. மேடம், இதுல ஒரு சைன் போடுங்க. ஓகே மேடம், இந்தாங்க. தேங்க்யூ மேடம். ம். இது எனக்கு வந்திருக்கு. என்ன ஹன்சிகா இது? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. நீ விளையாட்டு பொம்மைய வச்சு விளையாடி இருந்தா கொண்டும் காணாம நான் போயிருப்பேன். ஆனா நீ வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டு இருக்க ஹன்சிகா. என்னால அப்படி கண்டும் காணாம போக முடியாது. என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாம அட்வைஸ் பண்ணாத சொல்லிட்ட. ஹன்சிகா, நீ யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத கத்துக்கோ. அதுக்கப்புறம் வேணும்னா வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். இங்க பாரு ஹன்சிகா, நீ ஏதோ தப்பு பண்றன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அந்த தப்பு என்னன்னு என்கிட்ட சொன்னா அப்படி ஒரு தப்பு நடக்காம என்னால பாத்துக்க முடியும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு எந்த யூஸும் இருக்காது. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. மித்ரா, டெண்டருக்கு சம்பந்தமான எல்லா பேப்பர்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கியா? எஸ் மாம், எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ம், எல்லாம் அந்த ஃபைல்ல இருக்கு. எதுக்கும் ஒரு வாட்டி நான் அதை செக் பண்ணிக்கிறேன். மித்ரா,